எல்லாருக்கும் வணக்கம். நான் துளசி மாடம் ஒன்று செய்கிறேன். எல்லோரும் பாருங்கள். ஏன் துளசி மாடம் எப்போவுமே கட்டமாகவே கட்டுறாங்க? ஒரு கலசம் மாதிரி நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அதனால் கலச வடிவில் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் பாருங்கள். மா துளசியை நம்ம மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ மகாலட்சுமியோட அம்சம்னு சொன்னால் மகாலட்சுமி நம்ம கலசத்தில் தானே வச்சு வழிபடுறோம். இப்போ கலச வடிவில் செஞ்சால் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. துளசியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அற்புதமான கதை ஒன்று ஞாபகம் வருதுங்க. அது என்ன கதைனாக்கா, ஒரு நாள் சத்யபாமாவுக்கும் ருக்மணிக்கும் கிருஷ்ணன்கிட்ட யார் அதிகமான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு போட்டி வந்துச்சான். அங்கே நாரதர் என்ன சொன்னாராம், கிருஷ்ணர் எடைக்கெட யார் பொருள் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கிருஷ்ணன்கிட்ட அதிகமான அன்பு வச்சவங்க அப்படின்ட்டு சொல்கிறாராம். உடனே சத்யபாமா என்ன பண்ணுறாங்களாம், கிருஷ்ணனை தராசில் ஒரு தட்டில் உட்கார வச்சு அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு தட்டில் அவங்கள்ட்ட இருந்த நகை எல்லாத்தையும் கொண்டுட்டு வைக்கிறாங்களாம். தராசு முள் நகரவே இல்லையாம். அரண்மனையில் இருந்த அத்தனை பொன் பொருள் எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறாங்களாம். அப்பையும் தராசு முள் நகரவே இல்லையாம். அவங்க போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த தராசு தட்டில் வைக்கிறாங்களாம். அப்பையும் அந்த தராசு முள் நகரவே இல்லையாம். உடனே அங்கே ருக்மணி அதை எல்லாத்தையும் எடுக்க சொல்லிவிட்டு கிருஷ்ணனை மனசால் நினச்சி பக்தியோடு ஒரே ஒரு துளசி இலையை அந்த பக்கம் வைக்கிறாங்களாம். தராசு முள் நகர்ந்து ரெண்டும் சமமாக வந்துடுச்சான். துளசிக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குங்க. அதனால தான் துளசியை எல்லோரும் வீட்டில் வச்சு வழிபடுறாங்க. நான் செஞ்சுருக்க துளசி மாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள்.